ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம் சேனலில் இன்னைக்கு மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதுக்கு மிளகு, ஜீரகம், பட்டை எல்லாத்தையும் நுணுக்கிட்டு எண்ணெயில் போட்டு வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக வரணும். வாசனை வந்ததுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் மட்டன் நல்லா கழுவி ஒரு 5 விசில் வரவே நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா கிளறும் போது தான் அது நம்ம சுவை நிறையா கிடைக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டு அதுக்கு மசாலா பொருள் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அது எண்ணெய் பாத்திரம்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுவேன் நான். நீங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. பிறகு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம அடுப்பில் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடுத்து பார்த்து நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு கொஞ்சம் மல்லித்தழை, வெங்காயம்லாம் போட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லோரும் குழந்தைகளுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே மக்களே, எங்கள் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். யாரும் வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நமஸ்காரம். பாய்.